இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம். தலவாய் சுந்தரம் இருக்காரு. தலவாய் சுந்தரம் 5 ஆண்டு காலமாக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த தொகுதியில்? சார் இந்த ஏரியாவில் வந்து ஒன்றுமே பண்ணல சார். அவங்க வந்த மாதிரி இல்லை, இது வரைக்கும் அவர் வரவே இல்லை. ஒன்றுமே பண்ணலை, இதை வந்த பக்கம் வந்தது இல்லை. ஒன்றும் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. இந்த இடத்துல வந்து ஒன்றுமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை, இதுவரை ஒன்றும் பண்ணலை. அவர் இந்த பக்கமே வந்தது கிடையாது. ஆமாம், 5 வருஷமா அந்த பக்கத்தில் என்ன ஏதுன்னு சொல்லி யாரும் என்னன்னு வந்து எந்த குறைகளும் கேட்டதில்லை, எதுவும் செய்து கொடுத்ததும் இல்லை. ஒன்றுமே பண்ணலை, எங்களுக்கு ஒன்றும் பண்ண போல தெரியல. அவங்க எதுவுமே பண்ணலை. தொகுதி வந்து எதுவுமே பண்ண கிடையாது, இங்கே வரதே கிடையாது. எதுவுமே பண்ணதில்லை, எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை, எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. இங்கே ஒன்றுமே பண்ணலை. ஒன்றுமே செய்யணுங்க, அவங்க ஜாதிகாரர்களுக்கு தான் செய்தார். இங்கே எங்களுக்கெல்லாம் செய்யலை, அதிர்ஷ்ட மக்களுக்கெல்லாம் செய்யலை. ஒன்றுமே பண்ணலை. எனக்கு தெரியும், 5 வருஷமா இருந்து ஒன்றும் வந்து எட்டியும் பார்க்கல, ஒன்றும் செய்யலை. அவர் தலவாய் சுந்தரம் ஒன்றுமே செய்யலை. இந்த தெருவெல்லாம் அப்படி தான் கிடக்கு. ஒன்றுமே பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணல. எங்கள் ஊர் பிரச்சனையில் கூட அவர் தலையிடலை, எந்த விஷயத்துலையுமே அவர் வந்தது கிடையாது. ஒன்றுமே பண்ணலை, இங்கேருந்து வரவே இல்லை. எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. மீண்டும் வர வாய்ப்பு இருக்காது? வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெருசாட்டு இங்கே ஒன்றும் செய்யலை. அவர் மீண்டும் ஒரு வாய்ப்பே இல்லை. என்னன்னா அவர் இங்கே இந்த பகுதி மக்களுக்கு அவர் யாரையும் சந்திக்கிறதும் கிடையாது, யார்ட்டையும் மூவ் பண்ணுறதும் கிடையாது. எந்த ஒரு கோரிக்கைகள் மக்கள் வச்சா அது கூட எந்த ரெஸ்பான்சிபிளுமே கிடையாது. இல்லை, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் வர வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு எதுவுமே செய்யலை அவங்க, அதனால மக்கள் போட மாட்டாங்க. மீண்டும் வர வாய்ப்பு இல்லை. இல்லை இல்லை, அவர் இந்த பக்கமே வரல, எங்களுக்கு எதுவும் செய்யவும் இல்லை. வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்கள் ஊருக்கு இது வந்து ஒன்றும் செய்த மாதிரி தெரியல, வரவும் இல்லை, கேட்டு ஓட்டுக்கிட்டு வரவும் இல்லை நினைக்கிறேன். எதுவுமே பண்ணல, அவர் இங்கே வந்ததும் கிடையாது. மீண்டும் வர வாய்ப்பு சந்தேகம் தான் சார். வர மாதிரி இல்லை. இல்லை, கிடையாது, இல்லை, வர மாட்டார். இல்லை, வாய்ப்பு இல்லை. இல்லை, அவர் மேலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, வாய்ப்பு இல்லை. இல்லை, இனி மகேஷ் தான் வர வாய்ப்பு. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒன்றுமே பண்ணல இது வர. இல்லை, வாய்ப்பு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு கலாச்சாரம் பண்ணிகிட்டே இருக்காரு. நாங்கள் மகேஷுக்கு தான் ஓட்டு போடுவோம். வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் ஒன்றுமே செய்யலை. இந்த பக்கம் வந்து எட்டியா பார்க்கல கிடையாது. 2026 யார் வர வாய்ப்பு? இப்போ மகேஷ் அண்ணன் வருவார், கண்டிப்பாக வருவார். 2026 நம்ம மகேஷ் அண்ணா டிஎம்கே அவருக்கு அமோகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வரைக்கும் உள்ள சூழ்நிலை அப்படி தான் இருந்துட்டு இருக்கு, இனிமேலும் அப்படி தான் இருக்குது. தொகுதியில் மகேஷையா தான் மிஸ்டர் மகேஷ் வருவாங்க. 2026 மகேஷ் ஜெயிப்பாங்க. மகேஷ் மகேஷ் அவர்கள் வர வாய்ப்பு இருக்குது. அவர் தான் வந்து என்ன அதுன்னு விசாரிச்சுட்டு போயிருக்காரு. எங்கள் சர்ச்சைகள்லாம் செய்தாரம்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அண்ணன் மகேசன் ஜெயிக்கார். எல்லாம் எங்கள் ஓட்டு எல்லாம் அவருக்கு தான். இங்கே வர்றதுக்கு திமுகலேருந்து நம்ம மகேஷ் டிஎம்கே மகேஷ் தான் வர மாதிரி இருக்கு சார். மகேஷ் சார், மகேஷ் வர வாய்ப்பு இருக்கு. இவர் மகேஷ் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மகேஷ் வருவார் திமுக. மகேஷ் அவங்க தான் திமுக. மகேஷ் வேட்பாளர் வந்து மகேஷ் அவர்கள் வர வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. மகேஷ் அவர் மகேஷ் வர வாய்ப்பு இருக்கு. மகேஷ் அவங்க வர வாய்ப்பு இருக்கு. மகேஷ் அவர் மேயர் மகேஷ் தான் அண்ணன் வருவாங்க. மேயர் மகேஷ். மகேஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், மீண்டும் அவர் தான். நன்றி, அவருக்கு தான் வரணும், எங்களுக்கு நம்பிக்கை. மகேஷுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மகேஷ் 2026 மேயர் மகேஷ் அண்ணன் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. 2026 நம்ம மகேஷ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு. மகேஷ் அண்ணன் மகேஷ் அண்ணன் தான் வருவாங்க. கண்டிப்பாக மகேஷ் அண்ணன் தான் வருவாங்க. மகேஷ் அவர் தான். மகேஷ் அண்ணன் தான் வருவாங்க. 2026 யார் ஆட்சி அமைக்க? கண்டிப்பாக டிஎம்கே தான் ஆட்சி அமைக்க போகுது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி தான், மீண்டும் திமுக ஆட்சி தான் மலரப்போகுது. அது எந்த சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே பிரகாசமாக இருக்குது. அவர் ஸ்டாலின் ஐயா தான் வரணும். மிஸ்டர் ஸ்டாலின் அவர். தமிழ்நாட்டில் முக ஸ்டாலின் முதலமைச்சராக ஆவார். டிஎம்கே முக ஸ்டாலின் தான், மாற்றம் இல்லை. எங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குது. பெண்களுக்கு நல்ல சலுகை செய்யனால எங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தான். முக ஸ்டாலின். அது நம்ம முதல்வர் கருணாநிதி திமுகவில் சாட்சி அமைப்பார். அநேகமாக ஸ்டாலின் சார் தலைமையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு. டிஎம்கே தான், ஸ்டாலின். 2020 ஸ்டாலின். தமிழ்நாட்டில் நம்ம முக ஸ்டாலின் தான் வரும், வேற யாரும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, வரக்கூடாது. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமாம், முக ஸ்டாலின்.